இருக்காங்க. இந்த நிலைமையில அந்த மாதிரி ஒரு விமர்சிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்க தான் கோடி கோடி சம்பாதிச்சவங்க. அவங்க வந்து 1000 ரூபா வந்து அவங்க டிப்ஸ் போடணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஏழைகளுக்கு வந்து ஏழைகளுக்கு குடும்ப நடத்துறவங்களுக்கு குடும்ப குழந்தைகள் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏழைகளுக்கு அவர்களுக்கு ஒரு சிறுகுறு பெருவெள்ளம் சிறுகுறு பெருவெள்ளம் போல அவர்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறார்கள். அவங்க டிப்ஸ் கொடுக்குற அவங்க அது வந்து இது வந்து மக்களுக்கு உயிருக்கு ஆதாரமாக வாழ்வதற்கு ஆதாரமாக இந்த உரிமை தொகை வழங்கப்படுது. கொச்சைப்படுத்துவது அசிங்கம். பெரும்பாலான 1,15,00,000 மகளிர் இந்த அந்த உரிமை தொகையை உரிமையாக பெறுகிறார்கள். அது பெருமையாக பெறுகிறார்கள். இது போன்ற 1 கோடி மக்கள், 1 கோடி பெண்கள், 1,15,00,000 பெண்களை கொச்சைப்படுத்துவதாக அந்த பேச்சு இருக்கு என்று என்னுடைய கருத்தாக இருக்கிறேன். ஏன்னா ஒரு அண்ணன் தங்கி போல் முதல்வர்கள் அந்த உணர்வுடன் அவர் இந்த உரிமை தொகையை வழங்கினார். அந்த உரிமை தொகை வழங்குவதை பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு பாராட்டுவதற்கு மனதில் ஆகிய கொச்சைப்படுத்துகிறார்கள். அது அவருடைய அகங்காரத்தை காட்டுகிறது. பாஜக கூட ஒரு சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவமான கட்சி சேர்ந்ததுனால அவங்க குடும்பம் பெருசாயிருச்சுன்னு சொல்றாங்க. அது இல்லப்பா, எனக்கு அவங்க குடும்பம் எந்த குடும்பம் பாஜகவோட குடும்பம் அதான் சொல்லுங்க. எனக்கு எந்த குடும்பம் தெரியலப்பா. நீ சொன்னது எந்த குடும்பம் பெருசாச்சு தெரியல. ஒரு வலிமையான கூட்டணியை நம்முடைய முதல்வர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒரு வலிமையான கூட்டணியை முதல்வர் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் அவங்களுக்காக இல்லாத குடும்பத்தை பெருசாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக எங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருக்கு, பெண்களுடைய ஆதரவு இருக்கிறது. அதை கண்கூடாக நீங்களே பார்த்துக்கணும். இந்த அரங்கம் வந்து பொது நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்ட அரங்கம். ஆனால் முதல்வர்களுடைய திட்டத்தை மக்கள் எல்லோரும் ஆதரித்து அவர்கள் அனைவரும் அவர் தன்னுடைய யாராவது எவ்வளவு பேர் வாங்குறது இந்த அரங்கமே கை தூக்குகிறது. ஆக எல்லோருக்கும் மக்களுக்கு அரசாங்கத்தின் திட்டம் சென்றடைவது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.